السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையுமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு நேர இபாதத்துக்களை செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அடைவதற்குரிய பாதைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆனை அருளி இருக்கின்றார். இந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகம் இந்த மாதத்தில் ஓத வேண்டும். புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறை வசனங்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் திருமறை குர்ஆனை ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களிலே தொழுகையின் மூலமாக கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏராளமான நசிஹத்துகளை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே படைத்த அல்லாஹ்வினுடைய வல்லமையும் மனிதர்களுக்கு இறைவன் செய்த அருளையும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். மனிதர்கள் உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவன் செய்த அருளை நினைக்கின்றான். அது மட்டுமல்ல, அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய பல தியாக வரலாறுகளையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபாத்திரிலே துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்: யா அய்யுஹன்னாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபக்கூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? வானம் பூமியிலிருந்து அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் உங்களுக்கு வானம் பூமியை படைத்து அதிலிருந்து உணவை அளித்துக் கொண்டிருக்கிறான், உங்களை படைத்திருக்கிறான். எனவே அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனை மட்டுமே தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு செய்த அருள் வளங்களை இறைவன் நினைவூட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக இறை அச்சத்தையும் இறை பயத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை பார்த்து நம்முடைய படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது என்றும் அதே தொடர்ச்சியாக சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா. மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் அந்த தொடர்ச்சியான இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மறுமையினுடைய சிந்தனையையும் இறை இபாதத்திலே நம்முடைய நடைமுறைகளை கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நபிமார்களுடைய வரலாறை கூறுகிறார். இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வாறு கட்டுப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: வஇதுபுதலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள், அனைத்தையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள், அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றினார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை கொடுக்கின்றார். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அவர்கள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயது வந்தவுடனே அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை பிறப்பித்தார். இன்று ஓதப்பட்ட அதை சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்: ஃபலம்மா பலக மஅஹு ஸய்
قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين فلما أسلم وتله الجبين ونادينا يا إبراهيم قد صدقت ربي إنا كذلك نجزي المحسنين إن هذا له البلاء المبين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயதை பருவத்தை அடைந்த பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிற சோதனை வலம்மா பலக அஷ்தஹு வலம்மா பலக மஅஸைய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. அருமை மகனே, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவு அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே அவர்கள் தன் மகனை பார்த்து கேட்கிறார்கள், என் அருமை மகனே, உன்னை அறுப்பதற்கு இறைவன் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். உன்னுடைய பாசம் பெரியதா அல்லது இறை கட்டளை பெரிய? இவ்வளவு பெரிய ஒரு சோதனை, சாதாரண சோதனை அல்ல. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை பெரிய சோதனை என்று அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும் பொழுது அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே இது சாதாரண சோதனை அல்ல, மிகப்பெரிய ஒரு சோதனை. தனக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை உடைய பாசம் காட்டுவதா அல்லது அல்லாஹ் உடைய கட்டளையை நிறைவேற்றுவதா? அல்லாஹ் சொல்கிறான், அதை பலி கொடுக்க வேண்டும். ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை எப்படி என்னுடைய கையால் நான் அறுப்பது என்ற ஒரு சோதனை வந்த பொழுது அல்லாஹ் தான் அதை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. அல்லாஹ்வுடைய கட்டளையை விட உலகத்தில் வேறொன்று பெரியது கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் இது போன்று எனக்கு பலதை அல்லாஹ் கொடுப்பான் என்ற இறை நம்பிக்கை ஆழமாக அவர்கள் உள்ளத்தில் பதிந்ததின் காரணமாகத்தான் அந்த சோதனையில் அவர்கள் வென்றார்கள். இறைவனாலேயே அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை பார்த்து மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். பண்ணி அதுவாக வந்து மாதா தரா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதில் ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர். என் அருமை தந்தையே, ஒரு குழந்தை மார்க்க பெற்றோடு வளர்க்கப்படும் பொழுது, இஸ்லாம் மார்க்கத்தினுடைய போதிக்கப்படும் பொழுது, அல்லாஹ்வை பற்றியான பயத்தையும் அச்சையும் கொடுத்து அந்த தீனோடு வளர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன பதிந்தது தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர். என் அருமை தந்தையே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. பெரிய வயதை அடையல, ஓடி ஆடி வயதை வரும் பொழுது ஒரு 8 வயது 9 வயது தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எப்படி ஒரு மார்க்கப்பட்டுள்ளதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாஜர் அம்மையா பெற்றெடுத்த தாய் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, தன் உயிரை விட அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். அவன் தான் உணவளிக்கின்றான், அவன் தான் பாதுகாக்கிறான். எனவே கொடுத்தவனுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள், அதுதான் மிகப்பெரிய பெரியது என்பதை தன் தந்தையை நோக்கி அழகாக சிறு வயதிலே கூறினார்கள். யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜினி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தாயார தந்தையே, நீங்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், எனவே என்னுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள், நான் மிகப்பெரிய பொறுமைசாலிகளில் ஒருவனாக இருக்கிறேன் என்று தன் தந்தையை நோக்கி பறைசாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் தீனுடைய பற்றுதல், அல்லாஹ்வை அஞ்சுவது எவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும், இதெல்லாம் சின்ன வயசிலேயே அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டினால்தான், குர்ஆனுடைய பயத்தை ஊட்டினால்தான் மனிதர்கள் பிற்காலத்தில் அவர்கள் தொடக்கூடியவர்களாக, இபாதத்சாலிகளாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, ஆஃபீஸ்களாக, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய இல்மை நாம் கொடுக்க வேண்டும். இல்மான பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய தன்மை, குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை இடுங்க, என்னுடைய உயிர் பெரியது கிடையாது என்று தன் தந்தையை நோக்கி எவ்வளவு சகஜமாக பேசுகிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. ஒன்று மரணம், ஒரு உயிர் போக போகின்றது, சர்வசாதாரண வாப்பாவும் மகனும் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருக்குப்பா, என்னப்பா செய்யறது? அழகா சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மனப்பக்குவம் பெற்றிருந்தார், எவ்வளவு அல்லாஹ்வை பற்றியான ஒரு அச்சமும், அல்லாஹ்வுடைய பயமும், அல்லாஹ்வுடைய ஒரு உயர்வும் நினைத்திருந்தால் அந்த நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் அதற்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அளித்திருக்கிறார். அதையும் அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹுல் ஜபீன் வநாதைஹு யா இப்ராஹிம் கத் சத்தக்த ரபியா. ஃபலம்மா அஸ்லமா, இரண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார்கள். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். ஒரு தந்தையும் சொல்றான், ஒரு குழந்தையும் சொல்றான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹுல் ஜபீன், இருவரும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். இவர் அறுக்க தயாரானார், அவர் அறுப்பதற்கு தன்னை கொடுக்க தயாரானார். ரெண்டு பேருமே அல்லாஹ் ஒரு
தந்தை எப்படி இறை அச்சத்தையும் இறை கடமையும் நிலைநாட்டுவதற்கு தன்னை தெளிவுபடுத்திக் கொண்டாரோ அதே வாரிசாக தன் பெற்றெடுத்த பிள்ளையும் இறைவனை அஞ்சுவதற்கும் அடிபடுவதற்கும் கட்டுப்படுவதற்கும் தன் உயிரையே கொடுப்பதற்கும் தயாரானார் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலை அவர்களை கடத்திய பொழுது, அவர்களை முகப்புற கடத்திய பொழுது, அறுக்க தயாரான பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கலையா இப்ராஹிம் அது சத்தத்தரோயா, அல்லாஹ் அப்படி ஒன்று செய்து விடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறான், நபியே நீர் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட தயாராகி விட்டீர், உண்மைப்படுத்தி விட்டீர், என்னுடைய கதையை தான் பெரியது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவுரை நடத்திவிட்டு செய்து காட்டிவிட்டீர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு இப்படிதான் சிறந்த கூலி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இன்னா ஹாதா லஹுவல் பலாகுல் முபீன், இருவரும் தயாரான விஷயம் இருக்கிறதே, தன் பிள்ளையை அறுப்பதற்கும் பிள்ளை தன்னை அறுக்கப்படுவதற்கும் தயாரான விஷயம் இருக்கிறதே, இன்ன ஆதா லபலாகுல் முபீன், மிகப்பெரிய ஒரு சோதனை. உலகத்தில் நம்ம ஏதோ சின்ன தலைவலி வந்தா சோதனை, கஷ்டம் வந்தா சோதனை, பணம் இல்லைன்னா சோதனை, ஜுரம் வந்தா சோதனை, ஆஸ்பத்திரி போனா சோதனை, இதெல்லாம் நம்ம சகஜமா பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எப்படி எதை பார்த்து சொல்கிறார், இதையெல்லாம் நம்ம நினைக்கும். நமக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ துயரமோ வரும்பொழுது நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நினைத்து நம்மை நாம் ஈமானி வலுவுள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுப்பதற்கு தயாரானார், மகனும் தன்னை கொடுக்க தயாராக இருந்தார். எனவே இது சாதாரண சோதனை அல்ல, இன்ன ஆதல் பலாகுல் முபீன், படைத்தவனால் அறிவிப்பு. குர்ஆன் பேசுகிறது நம்மளோடு. அல்லாஹ் சொல்றான் இது கொடுக்கப்பட்ட சோதனை இறைவனாலேயே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையோ சிந்திப்பார். சற்று நேரம் அதை நாம் சிந்தித்தால் இதனுடைய உயர்வு எவ்வளவு மிக்கது, சிறப்பு மிக்கது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய தீனியத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறன, நம்முடைய இறையிலத்தோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகுதான் ஒரு பலி பிராணி அங்கே கொடுத்து அதை அறுக்கும்படி செய்தார். பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு இன்றைக்கு நாம் குர்பானை ஹஜ்ஜுடைய நாளில் கொடுக்கிறோமே, அல்லாஹ் தஆலா அதை நினைவூட்டிதான் இதை நமக்கு செய்து காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பிரியாணி கொடுத்து அறுக்க வைத்தால் அதற்கு பின்னால் படிப்பினை பெறுவதற்காக நாம் ஒவ்வொரு ஆணும் கொடுக்கின்றவே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கிறார். ஒரு இப்ராஹிம் நபியும் தன் மகனும் எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டு வெற்றி பெற்றார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றார், "வஸலாமுன் அலா இப்ராஹிம்", அந்த இப்ராஹிமுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகும். குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும், நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் தள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நினைப்பு முழுவதுமே ஈமானியர்கள் நாளை மறுமை நரகத்திற்கு போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, இறை கொடுத்ததை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய ஈமானியர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை அங்கங்கே சுட்டி காட்டுவதன் நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு ஒரு சைத்தானியரை விளையாட்டங்கள் வந்துவிடக் கூடாது. ரப்பின் நினைவோடு, ரப்பினுடைய கட்டளையோடு ரப்புக்கு செய்யக்கூடிய அந்த மஹப்பத்தான இபாதத்துக்களை முறையாக நிறைவாக்கக்கூடிய சமூகமாக இது உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பல கோடுகளில் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இது போன்ற இறைவசனங்களை கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை கேட்பது மட்டுமல்ல, அதை விலகி புரிந்து மனதிலே பதிவு வைத்து இப்படியெல்லாம் நபிமாருடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்மாதிரி நமக்கு காட்டியிருக்கிறானோ அப்படிப்பட்ட முன்மாதிரிகளை விலகி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சொல்வதை போல நாளை வறுமையில் வையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.